ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்றதா இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. rrb.chennai.government.in இதான் வந்து பார்த்தா அபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்ல இப்போதைக்கு இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கான நோட்டிபிகேஷன் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்ல ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க, கிளிக் ஹியர் டு வியூ சென்ட் நோட்டிபிகேஷன். இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணினா இந்த மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து ஓபன் ஆகும். ஓகே, சோ உங்களுக்கான இந்த வேலைக்கு நீங்க எப்ப அப்ளை பண்ணலாம்? 20/1/2024 இருந்து 19/2/2024 இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் தான் வந்து கேட்டிருக்காங்க. எவ்வளவு வேகன்சி கொடுத்திருக்காங்க? மொத்தமா வந்து 5696 வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஐடி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிப்ளமோ 3 இயர்ஸ்க்கான டிப்ளமோ முடிச்சிருக்காங்க, அவங்க அப்ளை பண்ணலாம். இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அது ஒரு சில ட்ரேட்ல வந்து கொடுத்திருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த நோட்டிபிகேஷன் பத்தின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல்ல ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம். சோ எவ்வளவு வேகன்சி கொடுத்திருக்காங்க, சென்னைக்கு எவ்வளவு வேகன்சி இருக்கு, இதுக்கான கல்வி தகுதி என்ன, எக்ஸாமினேஷன்ஸ் எப்படி இருக்க போகுது, அது மட்டும் இல்லாம உங்களுக்கான அந்த ஏஜ் லிமிட் என்ன இருக்குது, இதை பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நோட்டிபிகேஷனுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் வீடியோ வந்து போட்டிருக்கோம். சோ அப்ளை பண்றவங்க ஃபர்ஸ்ட் இந்த நோட்டிபிகேஷனுக்கான வீடியோ வந்து பாருங்க. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்தா மட்டும்தான் இந்த ஜாப் பத்தின மொத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து தெரிய வரும். அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த வேலைக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்ளை பண்றதுக்கு அகைன் ஹோம் பேஜ் வந்துருங்க. இல்ல செகண்டா கொடுத்திருக்காங்க பாருங்க, கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன். இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓபன் ஆகும். ஓகே, இப்போதைக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தா ஓபன் பண்ணிட்டாங்க அசிஸ்டன்ட் லோகோ பைலட். இதுக்கு நீங்க அப்ளை பண்ணதுக்கு மேல போனீங்கன்னா அப்ளை அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்திருக்காங்க பாருங்க, கிரியேட் ஆன் அக்கௌண்ட். அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி முதல்ல உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இதுல உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்திருக்காங்க. எல்லாத்தையுமே நீங்க தெளிவா வந்து படிச்சு பார்த்துக்கோங்க. படிச்சு பார்த்துட்டு கீழே டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, அதை டிக் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதுமானது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பேஜ் ஓபன் ஆகும். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஆர் யூ கரண்ட்லி டிபார்ட் பை RRB RRC ன்னு கேட்டிருக்காங்க. சோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஏதாச்சும் வந்து இது பண்ணிருக்காங்க, நீங்க எஸ் கொடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எதுவுமே நீங்க சிம்பிளா நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க வந்து லேசிக் சர்ஜரி எனி அதர் சர்ஜரி முடிச்சிருக்கான்னு கேட்டிருக்காங்க. சர்ஜரி பண்ணிருக்கோங்க, எஸ் கொடுத்துக்கோங்க. இல்ல நீங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. நீங்க டிஃபரெண்ட் ஏபிள் பர்சனா நோ கொடுத்துக்கோங்க. ஏன்னா டிஃபரெண்ட் ஏபிள் பர்சன் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியாதுன்றத சொல்லிருக்காங்க. சோ நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கண்ட்ரி ஆஃப் நேஷனாலிட்டி கேட்டிருக்காங்க. சோ இத போய் நம்ம இந்தியா அப்படின்ற ஆப்ஷன் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே கீழ வந்து உங்களுக்கான பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. முதல்ல உங்க நேம் கேட்டிருக்காங்க. 10th மார்க்ஷீட்ல இருக்க மாதிரி உங்களுக்கான நேம் எக்ஸாக்ட்டா அதே மாதிரி கரெக்ட்டா கொடுத்துக்கோங்க, எந்த மாற்றமும் இல்லாத. அதே மாதிரி ரீடைப் ஃபுல் நேம்ல போயிட்டு திரும்ப அதே நேம் நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் எப்படி கொடுத்தோ சேம் அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஹேவ் யூ சேஞ்ச் நேம் கேட்டிருக்காங்க. நீங்க நேம் சேஞ்ச் பண்ணி தான் எஸ் கொடுத்து அதுக்கான கசட் காப்பி அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். நேம் எதுவுமே சேஞ்ச் பண்ணாதவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. 10th மார்க்ஷீட்ல இருக்க மாதிரி உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் நீங்க கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இயர், அதுக்கடுத்து மந்த், அதுக்கடுத்து டே, இந்த ஃபார்மேட்ல உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப ரீடைப்கான டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. திரும்ப உங்களுக்கான கன்ஃபர்மேஷனுக்காக டேட் ஆஃப் பர்த் நீங்க திரும்ப டைப் பண்ற மாதிரி இருக்கும். சோ மேனுவலா உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜெண்டர் கேட்டிருக்காங்க பாருங்க. நீங்க மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து செட் பண்ற மாதிரி இருக்கும். திரும்ப மேலா ஃபீமேல் அப்படின்றத நீங்க செட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க பாருங்க. இதுல போயிட்டு உங்க ஃபாதர் நேம் நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. as per மார்க்ஷீட்ல இருக்க மாதிரி ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. ரீடைப் ஃபாதர் நேம்ல போயிட்டு திரும்ப உங்களுக்கான ஃபாதர் நேம் நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மதர் நேம் கேட்டிருக்காங்க பாருங்க. இதுல போயிட்டு உங்க மதர் நேம் நீங்க கரெக்ட்டா வந்து கொடுத்துக்கோங்க, மிஸ்டேக் இல்லாத. அதுக்கப்புறம் ரீடைப் மதர் நேம்ல போயிட்டு திரும்ப உங்களுக்கான மதர் நேம் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, எல்லாமே தெளிவா கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆதார் வெரிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. இதுல போயிட்டு உங்களுக்கான ஆதார் நம்பர் கொடுத்து வெரிஃபை யூசிங் ஆதார் நீங்க வந்து கிளிக் பண்ணி ஆதார் கார்டு வச்சு நீங்க வெரிஃபை வந்து பண்ணிக்கோங்க. சோ கண்டிப்பா நீங்க ஆதார் மூலமா வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆதார் இல்லாதவங்க டோன்ட் ஹேவ் ஆதார் நம்பர் கொடுத்தனா போதும். சோ இதுல என்ன கொடுத்திருக்காங்க, ஆதார் இருந்தா நீங்க சென்டருக்கு போக சொல்ல சோ வெரிஃபை பண்றது ஈஸியா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சோ ஆதார் கார்டு இல்லாதவங்க வேற டாக்குமெண்ட்ஸ் ப்ரூஃப் நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். சோ டாக்குமெண்ட்ஸ் ப்ரூஃப் கொடுத்திருக்காங்க பாருங்க. டிரைவிங் லைசென்ஸ் கொடுத்திருக்காங்க, பாஸ்போர்ட், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் செட் பண்ணிட்டு அதுக்கான டாக்குமெண்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க. பேன் கார்டு நம்பர் கொடுங்க. சோ பாஸ்போர்ட்னா பாஸ்போர்ட் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, கொடுத்ததுக்கு அப்புறம் இஷ்யூயிங் அத்தாரிட்டி கேட்டிருக்காங்க. யார் உங்களுக்கான பேன் கார்டு கொடுத்தாங்களோ அந்த அதிகாரி பேர் என்ன, எந்த பிளேஸ்ல கொடுத்தாங்கன்றத பின் பண்ற மாதிரி இருக்கும். முக்கியமான இன்ஃபர்மேஷன் முடிஞ்சளுக்கு ஆதார் கார்டு வச்சு கொடுத்துக்க பாருங்க. ஓகே, அதுக்கப்புறம் மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இதுல போயிட்டு உங்களுக்கான மெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. மெயில் ஐடி என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்கு பாருங்க ஜெனரேட் இமெயில் ஓடிபி, அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணினா நீங்க கொடுத்த மெயில் ஐடிக்கு உங்களுக்கான ஓடிபி வந்து பார்த்தா சென்ட் பண்ணிருப்பாங்க. அந்த ஓடிபி அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதுல போயிட்டு உங்களுக்கான மொபைல் நம்பரை கரெக்டா நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. சோ கரெக்டா யூஸ் பண்ற மொபைல் நம்பரை தெளிவா வந்து கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்கு பாருங்க ஜெனரேட் மொபைல் ஓடிபி, இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணினா நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கும் ஓடிபி வந்து சென்ட் ஆயிட்டு இருக்கும். உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி நீங்க அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மெயில் ஐடி, அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், ரெண்டுத்துக்கான ஓடிபி நீங்க கண்டிப்பா வந்து என்டர் பண்ணி வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சோ அதுக்கப்புறம் கிரியேட் யுவர் பாஸ்வேர்ட். சோ உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ண சொல்லிருக்காங்க. சோ பாஸ்வேர்ட் காம்பினேஷன் பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் லெட்டர் ஃபர்ஸ்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், அதுக்கப்புறம் நம்பர்ஸ், இந்த கலவையாக பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்ல போயிட்டு
அதே பாஸ்வேர்ட் திரும்பி என்டர் பண்ற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணதுக்கு அப்புறம் கேப்சா கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த கேப்சா கூட அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ப்ரிவ்யூ அண்ட் கிரியேட் an account அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கான அக்கௌண்ட்ல கிரியேட் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனும் ப்ரிவ்யூ பேஜ் ஓபன் ஆகும். எல்லாமே கரெக்ட்டா செக் பண்ணி பார்த்து அந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கிரியேட் an account அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் சோ ஓகேவான்னு கேட்கும். நீங்க ப்ரோசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணினா போதுமானது. உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து பார்த்தா கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க லாகின் பேஜுக்குள்ள இருக்கீங்க. ஓகே, சோ லாகினை பொறுத்த வரைக்கும் மொபைல் நம்பர் அல்லது மெயில் ஐடி ஏதாச்சும் ஒன்று கொடுத்து நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர்னா மொபைல் நம்பர் கொடுங்க, மெயில் ஐடி மெயில் வந்து கொடுத்துக்கோங்க. ஏதாச்சும் ஒன்று கொடுத்தா போதுமானது. கொடுத்து கீழே பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க. நீங்க எந்த பாஸ்வேர்ட் கொடுத்து கிரியேட் பண்ணீங்களோ சேம் அதே பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிட்டு கேப்சா கொடுத்திருக்காங்க பாருங்க. அந்த கேப்சா கூட அப்படியே பார்த்து டைப் பண்ணிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கான லாகின் பேஜ் ஓபன் ஆயிடும். ஓகே, சோ இத நீங்க அப்படியே கீழே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சு பார்த்து கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க ஆன்லைன் அப்ளிகேஷன், அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதுமானது. சோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதர அப்படியே கீழே வந்தீங்கன்னா நீங்க எந்த ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு ஆர்ஆர்பி தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். நம்ம தமிழ்நாடு சேர்ந்தவங்க நம்ம சென்னை ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ணலாம். நீங்க வேற ஸ்டில் இருக்கீங்க வேற ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ண பாருங்க. ஒரு நபர் ஒரு ஆர்ஆர்பிக்கு மட்டும் தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சோ நம்ம சென்னையில இருக்கு பாருங்க, மறக்காம சென்னை ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, சோ அதுக்கு அப்புறம் அப்படியே கீழே வந்தா பதவியை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் லோகோ பைலட். சோ அதல போயிட்டு அந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணிட்டு கீழே ஒரு கொடுத்திருக்காங்க அதையும் டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதுமானது. உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு வந்து போகும். ஓகே, சோ இதுல வந்து பார்த்தா மொத்தமா உங்களுக்கு ஒரு 5 ஸ்டெப்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க 1 by 1 வந்து பார்த்தா ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. உங்க நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துக்கும். இல்ல ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நீங்க வந்து ஃபில் பண்ணா போதுமானது. முதல்ல உங்களுக்கான மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. நீங்க மேரிட்னா மேரிட் கொடுங்க, அன்மேரிட்னா அன்மேரிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மதம் கேட்டிருக்காங்க. நீங்க இந்துவா, முஸ்லிமா, கிறிஸ்டியன் மாதிரி உங்களுக்கான மதத்தை நீங்க செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் எந்த லாங்குவேஜ்ல எக்ஸாமினேஷன் எழுத போறீங்கன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்ல எக்ஸாமினேஷன் இருக்கு. சோ தமிழ் செட் பண்ணா தமிழ் செட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் தேவைப்பட்ட இங்கிலீஷ் நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கான பெர்மனன்ட் விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் கேட்டிருக்காங்க. உங்க உடம்புல இருக்க அங்க அடையாளங்கள் இருக்கு பாருங்க, மச்சம், தழும்பு அந்த மாதிரி ஏதாச்சும் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்னா அதை நீங்க வந்து கொடுக்கற மாதிரி இருக்கும். 2 மார்க் நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். உங்க டிசி எடுத்து பார்த்து அதிலே தெளிவா கொடுத்திருப்பாங்க. அதை பார்த்து ஐடென்டிஃபிகேஷன் 1 எந்த மாதிரி மார்க் இருக்கு, அதே மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் 2ல போய் எந்த மாதிரி மார்க்னு ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். மச்சம், தழும்பு எங்க இருக்குன்னு ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. யூஆர்னா யூஆர் கொடுங்க, எஸ்என் எஸ்சி கொடுங்க, எஸ்டி எஸ்என் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓபிசி ஓபிசி கொடுத்துக்கோங்க. எகனாமிக்கல் வெக்ஸன் அதுக்கான ஆப்ஷன் வந்து செட் பண்ண மாதிரி இருக்கும். சோ பிசி எம்பிசி டிஎன்சி அதவங்க நீங்க ஓபிசி கேட்டகரி கொடுக்கலாம். பட் அதுக்கான ஓபிசி ரேட் கண்டிப்பா உங்ககிட்ட எப்போ வந்திருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டு ஓபிசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன கேட்டிருக்காங்க. நீங்க ஓபிசி என்சில இருந்தா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்ல நீங்க நோ வந்து செட் பண்ற மாதிரி இருக்கும். எஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓபிசிக்கான சர்டிபிகேட் நம்பர் என்ன, எந்த அதிகாரி உங்களுக்கான சர்டிபிகேட் வந்து கொடுத்தாங்க, தாசர் கொடுத்தானா தாசர் வந்து செட் பண்ணிக்கோங்க. சோ செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எந்த ஸ்டேட்ல உங்களுக்கான இந்த ஜாதி சர்டிபிகேட் கொடுத்தாங்க அதை நீங்க வந்து பார்த்தா ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டேட் ஆஃப் இஷ்யூஸ் கேட்டிருக்காங்க. எந்த தேதியில உங்களுக்கான சர்டிபிகேட் கொடுத்தாங்கன்றத நீங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சோ யூஆர் கேட்டா நீங்க எதுவுமே வந்து ஃபில் பண்ண தேவையில்ல. எஸ்சினா சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கான சர்டிபிகேட் பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். எஸ்சி மற்றும் எஸ்டி மட்டும் இதே பேஜ்ல உங்களுக்கான ஜாதி சர்டிபிகேட் நீங்க ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். எஸ்சி மற்றும் எஸ்டி மட்டும் அப்லோட் பண்ணா போதுமானது. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கான அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. பிரசன்ட் அட்ரஸ் மற்றும் பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க, தமிழ்நாடு. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. உங்க டிஸ்ட்ரிக்ட் நீங்க வந்து செட் பண்ற மாதிரி இருக்கும். செட் பண்ணதுக்கு அப்புறம் அட்ரஸ் கால்ல போயிட்டு உங்களுக்கான ஃபுல் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஃபில் பண்ணிட்டு வில்லேஜ் கேட்டிருக்காங்க பாருங்க. இத போயிட்டு வில்லேஜ் வந்து கொடுத்துக்கோங்க. வில்லேஜ் நேம் மற்றும் சிட்டி நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பின்கோடு கேட்டிருக்காங்க. உங்களோட பின்கோடு வந்து கொடுத்துட்டு உங்களுடைய பிரசன்ட் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் முன்னா இருக்குன்னா கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க சேம் அஸ்ல அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா உங்களுக்கான அட்ரஸ் அப்படியே வந்து காப்பி ஆயிடும். வேற அட்ரஸ்னா வேற வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க சேவ் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த அப்ளிகேஷன் சேவ் ஆயிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு வந்து போகும். அதுக்கு அடுத்து அதர் ரீல்ஸ் கேட்டிருக்காங்க. அதை வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்கீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்ல நீங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து செட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்க எக்கனாமிக்கல் பேக்கப் கிளாஸ்ல இருக்கவங்க எஸ் கொடுத்துக்கோங்க. இல்ல நீங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து செட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க இந்தியன் ரயில்வேல எம்ப்ளாயா இருக்கீங்கன்னா நீங்க எஸ் கொடுத்துக்கோங்க. இல்ல நீங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா கரண்டா எம்ப்ளாய்டா இருக்கீங்க இல்ல சோ பிரைவேட்ல கவர்மெண்ட்ல எம்ப்ளாயா இருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமா வந்து அதுக்கான ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், பப்ளிக் செக்டர் எதுவுமே எல்லாம் நாட் அப்ளிகபிள் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க அப்ரெண்டிஸ்ஷிப்கான கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டு எந்த மாதிரி ட்ரேட்னு கேட்டிருக்காங்க பாருங்க. இல்ல நிறைய ட்ரேட் கொடுத்திருக்காங்க, ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், மெக்கானிக் அந்த மாதிரி. இல்ல நீங்க அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்க எஸ் கொடுத்துக்கோங்க. இல்ல நீங்க நோ வந்து செட் பண்ற மாதிரி இருக்கும். சோ செட் பண்ணிட்டு எப்பல இருந்து எப்பல ட்ரைனிங் கொடுத்தாங்க, அதுக்கான சர்டிபிகேட் நம்பர் என்ன, சரி எந்த தேதியில கொடுத்தாங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். சோ முக்கியமான இன்ஃபர்மேஷன் நீங்க 10வது முடிச்சு அப்ரெண்டிஸ்ஷிப் அந்த ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ அதுக்கு அப்புறம் பேங்க் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. ஒருவேளை இந்த எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணி அமௌண்ட் ரீஃபண்ட் பண்றானா அதுக்கு உங்களுக்கான அக்கௌண்ட் நம்பர் மட்டும் நீங்க வந்து கொடுக்க பாருங்க. நீங்க ப்ரௌசிங் சென்டர் அப்ளை பண்றவங்களா இருந்தா அந்த கஸ்டமருடைய அக்கௌண்ட் நம்பர் மட்டும் கொடுங்க. உங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துறாதீங்க. யார் அப்ளிகேண்டோ அவங்க அக்கௌண்ட் நம்பர் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் வந்து என்டர் பண்ணிட்டு அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. அவங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர்ல போயிட்டு திரும்ப உங்களுக்கான பேங்க் அக்கௌண்ட் நம்பர் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோட் கேட்டிருக்காங்க. உங்க பேங்க்குக்கான ஐஎஃப்எஸ்சி கோட் எதுவோ அதை அப்படியே பார்த்து டைப் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கான பிரான்ச் நேம் அண்ட் பிரான்ச் அட்ரஸ் என்ன எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஓகே, சோ எல்லாமே கரெக்ட்டா செக் பண்ணி பார்த்து சேவ் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த பேஜ் வந்து சேவ் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணினா அதுக்கு அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பேஜுக்கு வந்து போறீங்க. இதான் வந்து ரொம்ப வந்து பார்த்தா இம்பார்ட்டான பேஜ். ஓகே, சோ அப்படியே கீழே வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 10th இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. கண்டிப்பா நீங்க முதல்ல 10th இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஃபில் பண்ண போறீங்க. சோ ஸ்டேட் கேட்டிருக்காங்க பாருங்க. நீங்க 10ஆம் வகுப்பு வந்து எந்த ஸ்டேட்ல படிச்சீங்களோ அந்த ஸ்டேட் நீங்க வந்து செட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி
10ஆம் வகுப்பு எந்த டிஸ்ட்ரிக்ட்ல படிச்சீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நேம் நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போர்டு கேட்டிருக்காங்க. 10th வந்து பார்த்தா ஸ்டேட் போர்டில் படிச்சீங்களா, மெட்ரிகுலேஷனா, சிபிஎஸ்சி அப்படின்றத நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க எந்த போர்டில் படிச்சீங்கன்னு. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க. 10th நீங்க எப்போ பாஸ் பண்ணீங்க அப்படின்றத மார்க் ஷீட்ல தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டா அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. மார்க் ஷீட்ல இருக்க மாதிரி டேட் ஆஃப் பாசிங். அதுக்கப்புறம் 10th ரோல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாம்க்கான ரோல் நம்பர் கொடுத்துட்டு ஆட்னு இருக்கு பாருங்க, அந்த ஆப்ஷன் நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 10th செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து பார்த்தா என்எஸ்சி முடிச்சிருக்கீங்க, அதுக்கான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஐடி முடிச்சவங்க ஐடி அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிட்டு ட்ரேட் கேட்டிருக்காங்க பாருங்க, நீங்க என்ன ட்ரேட் ஐடியில் முடிச்சிருக்கீங்க, எலக்ட்ரிஷியன் ஃபிட்டர் நிறைய கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான ட்ரேட் செட் பண்ணிக்கோங்க. எந்த ஸ்டேட்ல ஐடி வந்து படிச்சீங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கான ஐடி வந்து படிச்சீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டியூட் நேம் கேட்டிருக்காங்க பாருங்க, ஐடி முடிச்சதுக்கான அந்த இன்ஸ்டியூட் நேம் நீங்க வந்து பார்த்தா ஃபுல்லா டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பாசிங், எப்போ ஐடி முடிச்சவங்க, சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை என்சிவிடியில் கொடுத்தாங்க, எஸ்சிவிடியான்னு கேட்டிருக்காங்க, சர்டிஃபிகேட் கொடுத்தது. அப்புறம் சர்டிஃபிகேட் டைப் கேட்டிருக்காங்க, நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்களா, ஸ்டேட் ட்ரேட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நீங்க வந்து ஃபில் பண்ணி ஆட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஐடி வந்து பார்த்தா ஆட் ஆயிடும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து நான் வந்து பார்த்தா ஐடி வந்து படிக்கிறேன், நான் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கேன், 3 years டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் கொடுத்திருக்காங்க. அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. டிசிப்ளினை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமொபைல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல் இந்த 4 டிசிப்ளின் முடிச்சவங்க மட்டும் அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுக்கான கோர்ஸ் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு டிப்ளமோ எந்த ஸ்டேட்ல படிச்சீங்க, டிப்ளமோ எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து படிச்சீங்க, நீங்க டிப்ளமோ படிச்சதுக்கான காலேஜ் மட்டும் பாலிடெக்னிக் நேம் என்னதை ஃபில் பண்ணிட்டு எப்போ டிப்ளமோ படிச்சீங்கன்றத ஃபில் பண்ணிட்டு ஆட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தா ஆட் ஆயிடும். ஓகே, ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன் 3 years டிப்ளமோ தான் வந்து கேட்டிருக்காங்க, மறக்காதீங்க. அதுக்கப்புறம் டிகிரி முடிச்சவங்க டிகிரி செட் பண்ணிட்டு 4 விதமான டிகிரி கேட்டிருக்காங்க. ஆட்டோமொபைல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல் இதை முடிச்சவங்க மட்டும் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி இன்ஜினியரிங் எந்த ஸ்டேட்ல முடிச்சீங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல முடிச்சீங்க, இன்ஜினியரிங் முடிச்சதுக்கான காலேஜ் நேம் என்ன, எப்போ இன்ஜினியரிங் முடிச்சீங்க, அதெல்லாம் நீங்க வந்து செட் பண்ணிட்டு ஆட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் ஆட் ஆயிடும். ஓகே, வேற ஏதாச்சும் இருக்கா அதுக்கான ஆப்ஷன் நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜில் வந்து போகும். ஓகே, இதுல வந்து பார்த்தா டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க, போட்டோ மற்றும் சிக்னேச்சர் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கு. மேல கொடுத்திருக்காங்க வியூ சாம்பிள் போட்டோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் சாம்பிள் போட்டோ கொடுத்திருக்காங்க பாருங்க. ஹேர் ஸ்டைல வந்து பார்த்தா அது ஒழுங்கா இருக்க கூடாது, ஸோ கரெக்டா இருக்கும். அதே மாதிரி கண்ணாடி எல்லாம் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாம்பிள் போட்டோ பார்த்துக்கோங்க. இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ பேக்ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் ஒயிட் தான் இருக்கணும், ப்ளூ கலர் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் சைஸ் பொறுத்த வரைக்கும் 35 mm 45 mm கேட்டிருக்காங்க. பிக்சல் பொறுத்த வரைக்கும் 320 250 பிக்சல் கேட்டிருக்காங்க. சைஸ் வந்து 30 KB இருந்து 70 KB குள்ள உங்களுக்கான ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ போட்டோ வந்து பார்த்தா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருக்கும், செல்ஃப் எடுத்து அட்டாச் பண்ண எடுத்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து படிச்சு பார்த்துக்கோங்க. அப்படியே கீழே வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கான சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் வந்து பிளாக் அல்லது ப்ளூ கலர் பென்ல தான் உங்களுக்கான சிக்னேச்சர் நீங்க வந்து போடுற மாதிரி இருக்கும். சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் பிளாக் லெட்டர் ஃபுல்லா வந்து கேப்ஸ் லெட்டர் கண்டிப்பா இருக்கக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் கேப்ஸ், அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டர் இந்த மாதிரி உங்களுக்கான சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. சைஸ் பொறுத்த வரைக்கும் 30 KB இருந்து 70 KB குள்ள உங்களுக்கான சைஸை ரீசைஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அப்லோட் வந்து பண்ண பாருங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல உங்களுக்கான போட்டோ மற்றும் அந்த சிக்னேச்சர் வந்து பார்த்தா கரெக்டான KB குள்ள ரீசைஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்லோட் வந்து பண்ண பாருங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தா போட்டோ அப்லோட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க ப்ரௌசர்ட்டு, அந்த ஆப்ஷன்ல போயிட்டு உங்களுக்கான போட்டோ நீங்க அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் வந்து போட்டோ காமிக்கும். இதுல போயிட்டு நீங்க கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு கரெக்டாக டிக் மார்க் நீங்க வந்து கிளிக் பண்ணி போது வந்து போட்டோ அப்லோட் ஆயிடும். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து சிக்னேச்சர் இருக்கு பாருங்க, ப்ரௌஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்ததுக்கு அப்புறம் சிக்னேச்சர் வந்து டிக் ஆயிடும். ஓகே, இப்போ நீங்க அப்லோட் அண்ட் சேவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கான போட்டோ வந்து பார்த்தா அப்லோட் ஆகி சேவ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்க நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதுமானது. உங்களுக்கான இது கேட்டிருக்காங்க பாருங்க, அதாவது எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் 2 வந்து பார்ட் பிக்கு வந்து எந்த ட்ரேட் சூஸ் பண்ண போறேன்னு கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிஷியன் சூஸ் பண்ண போல, இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கா, ஏன்னா இந்த எலக்ட்ரிஷியன் அலன் தான் உங்களுக்கான கொஸ்டின் எக்ஸாமுக்கு கேட்பாங்க. இது வந்து CPT 2 எக்ஸாமுக்கு பார்ட் பிக்கான எந்த ட்ரேட் செட் பண்ண போறோ அந்த ட்ரேட் நீங்க தெளிவா செட் பண்ணிக்கோங்க. அலன் தான் உங்களுக்கான எக்ஸாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க செட் பண்ண RRB கொடுத்திருக்காங்க. நீங்க வேற RRB வந்து பார்த்தா செட் பண்ண போறா இப்போ நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மாற்றம் வந்து பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தா மல்டிபிள் பதிவு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துலாம். இல்லை ஒரே ஒரு பதிவு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே ஒரு பதிவு செலக்ட் ஆயிடுச்சு. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஐ ஹவ் எக்ஸைஸ் அந்த செக் பாக்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா மாதிரி. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து இன்னொரு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை வந்து டிக் பண்ணிட்டு பிளேஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த பிளேஸ் இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணீங்களோ அது உங்கள் ஊர் பிளேஸை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரிமே நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க ப்ரிவியூ அப்ளிகேஷன், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. ஸோ நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே திரும்ப நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் நீங்கள் மிஸ்டேக் இருக்குன்னா கீழே எடிட் பண்ணி இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக ஐ ஹவ் ரீச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணாத இப்போ எடிட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு எடிட் பண்ண முடியாது. கரெக்ஷன்ஸ் விண்டோ கொடுப்பாங்க. இதனால 250 நீங்க பேமெண்ட் பண்ணி தான் கரெக்ஷன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, எல்லாமே கரெக்டாக சப்மிட் வந்து கொடுத்தா போதுமானது. இந்த மாதிரி சப்மிட் பண்ணுவான்னு கேட்கும். ஸோ சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அப்ளிகேஷன் சப்மிட் ஆச்சு. இப்போ நம்ம பேமெண்ட் வந்து பண்ண போறோம். பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் BC MBC DNC OBC நீங்க 500 ரூபாய் பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். SC ST பெண்கள் டிஃபரெண்ட் ஏபிள் பர்சன் நீங்க வந்து 250 மட்டும் பேமெண்ட் பண்ணா போதுமானது. கீழே போயிட்டு பே நவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதுமானது. டேரக்டா நீங்க பேமெண்ட் பண்ற பேஜ்ல வந்தாச்சு. இதுல வந்து பார்த்தா கிரெடிட் கார்டு கொடுத்திருக்காங்க, டெபிட் கார்டு கொடுத்திருக்காங்க, நெட் பேங்கிங் கொடுத்திருக்காங்க, UPI எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஏதாச்சும் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுக்கான பேமெண்ட் வந்து நீங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சோ பேமெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் ஆயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இதுக்கு முன்னாடி எக்ஸாம் என்ன அதாவது நம்ம சேனல் வீடியோ போட்டுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கான இன்ஃபர்மேஷன் அதை பார்த்தா தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் என்ன மாதிரி இருக்கு அதை உங்களுக்கு வந்து தெரிய வரும். சோ நோட்டிஃபிகேஷனை ஃபர்ஸ்ட் பார்த்து நீங்க அப்ளை வந்து பண்ண பாருங்க. ஓகே, சோ இந்த மாதிரி தான் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா நிறைய பேருக்கு அப்ளை பண்றது தெரியாம இருக்கு. நிறைய பேர் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்து அவங்களே ஆன்லைன் மூலமா அப்ளை வந்து பண்ணிப்பாங்க.